ஹல்லேலூயா. ரெண்டு கையையும் உயர்த்தி சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடுமாறுகிற வேளையில் எல்லாம் கர்த்தர் நம்முடைய கால்கள் தடம் மாறி போகாதபடிக்கு இவ்வட்டுமாய் வழுவாமல் காத்து நிற்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? தடுமாறுகிற வேளையிலெல்லாம் கர்த்தர் தகப்பன் போல சுமந்து கொண்டு நம்முடைய கால் தடம் மாறாமல் தேவனுடைய பாதையில் செம்மையாய் நடக்கும்படியாய் உதவி செய்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்துக்கு நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டி மனதார ஆண்டவரே, இந்த 7வது மாதத்திற்குள்ள நுழைய வைத்தீரே, உமக்கு கோடி நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு கோடி நன்றி. நீர் நல்லவர், நல்லவரே என்று சொல்லி அவரை நோக்கி பாடுவோமா? தடமாறாமல் என்னை பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன், உம்மையை நான் என்றும் துதிக்கிறேன் என்று சொல்லி மனதார தேவனை நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? இதுவரையில் எங்களை நடத்தி வந்த உமது நன்மைகளை நான் இன்று மறவேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இதுவரையில கர்த்தர் நீர் நடத்தி வந்த உமது நன்மையை நான் என்றென்றைக்கும் மறவேன் அப்பா. நீ செய்த எல்லா நன்மைக்காய் உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா.
கரங்களை தட்டி நன்மையினால முடிசூட்டுகிற தெய்வம். உம்மை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லிக்கொண்டே நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டலாமா? யேசுரனின் தேவனே, உங்களை போல இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லப்பா. நன்மையினால முடிசூட்டுகிற தெய்வம். ஆமேன், ஆமேன். கரங்களை அப்படியே விரித்து வானத்துக்கு நோக்கி பார்த்து சொல்லுவோமா? அப்பா, உங்களை போல வேற யாருமே இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க சத்தமா. உங்களை போல வேற யாருமே இல்லப்பா. எங்களை நேசிப்பதற்கு உங்களை போல வேற யாருமே இல்லப்பா. நீரே ஆதியும் அந்தமுமான தகப்பன். ஆமே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமே. நல்ல நல்ல சத்தமா நல்ல கரங்களை தட்டி, அப்பா உம்மை போல வேற ஒரு தகப்பன் இல்லை. எவ்வளவு தூரம் நல்ல சத்தமா தேவனுக்கு மகிமையாய் கரங்களை தட்ட முடியுமோ? மாறாவை மதுரமாய் மாற்றிட வல்ல தேவன். என்னுடைய கசப்பான அனுபவம் உள்ள வாழ்க்கையும் கர்த்தர் இனிப்பாய் மதுரமாய் மாற்றி என்னை சந்தோஷத்தினால் நிரப்ப நல்ல தேவனாய் இருக்கிறீரப்பா. கவலைகள் எதுவும் இல்லாமல் கடந்து போன நாட்களில் நேர்த்தியாய் நடத்தியவர் இந்த புதிய மாதத்திலும் எந்த கவலைகள் இல்லாமல் நேர்த்தியாய் எங்களை நடத்துவீராக. சிறைச்சாலை நடுவிலும் பத்மோத்ரிவிலும் கர்த்தர் ஆவியால நிறைத்து நேர்த்தியாய் நடத்தின தேவன். இந்த நாளில் நாங்கள் பலவீனர்களாய் இருந்தாலும் புதிய பலன் அளித்து எங்களை நீர் நேர்த்தியாய் நடத்த வல்ல தேவனாய் இருக்கிறேன். ஆமென். தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? நான் பலவீனன் அல்லப்பா, உமக்குள் நான் பலவானாய் இருக்கிறேன். வாய்களை திறந்து அறிக்கை செய்வோமா? சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல. சத்தங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் பலவீனன் அல்ல. கர்த்தருடைய பலன் என்னை தாங்குகிறது. இந்த புதிய மாதத்துல தேவ பலன் எனக்குள்ளாய் ஊற்றப்படுகிறது. சொல்லுங்க, தலைக்கு மேல கரங்களை வைத்து சொல்லுங்க, இந்த புதிய மாதத்துல தேவ பலன் எனக்குள்ளாய் ஊற்றப்படுகிறது. புதிய பலத்தினால புதிய எண்ணெயினால கர்த்தரனை அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய பலத்தினால கர்த்தரனை தாங்குகிறார். ஆமே. நல்ல கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ தேவனே என்னை நடத்துகிறவர். சிறைச்சாலை நடுவிலும் புது பலன் என்னில் பொழிவீரே.
இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எங்களை நேர்த்தியாய் நடத்தி வந்தீரே. இந்த 7வது மாதத்துல பரிபூரண நன்மை உண்டாகும்படியாய் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும், இதுவரையில நாங்கள் வெட்கப்பட்ட எல்லா இடங்களிலும், நாங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்த எல்லா நிலைகளிலும் கர்த்தர் இந்த புதிய மாதத்துல எங்களை தலை நிமிர செய்து எங்களை நேர்த்தியாய் கர்த்தர் உயர்த்தி வைப்பீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால எங்களுக்கு வெட்கப்படுகிற சூழ்நிலைகளை கொடுத்த எல்லா சத்துருவின் காரியங்கள், எல்லா சத்துருவின் ஆண்டவரை, எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்கள், எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்துல நாங்கள் அடி எடுத்து வைத்து இந்த புதிய நாளுக்குள்ளாய் நுழைகிற வேளையில எல்லா விதமான சத்துருவின் காரியங்களும் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாவதாக என்று சொல்லி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் உணர்ந்தவர்களாய் இதுவரையில வெட்கி தலை குனிந்து வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருந்த சூழ்நிலைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த புதிய மாதத்துல கர்த்தர் பரிபூரணமாய் நாங்கள் நிற்கும்படியா, எங்கள் குடும்பம் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியா, எங்கள் பிள்ளைகள் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியா, நன்மை உண்டாகும்படியா இந்த மாதத்துல கர்த்தர் எங்களுக்கு செழிப்பை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால இதுவரை நாங்கள் ஓடினதான ஓட்டங்கள், இதுவரை நாங்கள் அலைந்ததான அலைச்சல்கள், இதுவரையில பட்டதான வேதனைகள் அத்தனையும் இந்த மாதத்துல கர்த்தர் அதன் பலனை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு பரிபூரண நன்மையை உண்டு பண்ணுவீராக. நல்ல வாய்களை திறந்து சத்தமிட்டு சொல்லி கேட்கலாமா? இயேசுவே, இதுவரைக்கும் நாங்கள் ஓடினதான ஓட்டங்கள், இதுவரைக்கும் நாங்கள் அலைந்ததான அலைச்சல்கள், இதுவரையிலும் நாங்கள் பட்டதான பிரயாசங்கள் இந்த 7வது மாதத்துல பரிபூர்ணமாய் அதை அனுபவிக்கும்படியாய், அதற்கான பலனை அனுபவிக்கும்படியாய் இந்த 7வது மாதத்துல கர்த்தர் கிரியை செய்வீராக. நல்ல வாய்களை திறந்து நல்ல ஜெபிங்க. ஆமென். அப்படிதான் நல்ல வாய்களை திறந்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால எத்தனை ஓடி இருக்கிறாப்பா, எவ்வளவு பிரயாசங்கள் பட்டு இருக்கிறாப்பா ஆண்டவரே, எத்தனை நிந்தைகளை நாங்கள் தாங்கி இருக்கிறோம், எத்தனை வேதனைகளை சுமந்து இருக்கிறோம். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் ஆத்திரமைக்கும் ஆண்டவரே பலனை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே இந்த பரிபூரணத்தின் மாதத்துல பரிபூரணமாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா நிலைகளிலும் ஒரு பரிபூரணம், எல்லா நிலைகளிலும் ஒரு பரிபூரணம், ஆரோக்கியத்துல ஒரு பரிபூரணம் ஆண்டவரே, குடும்ப வருமானத்துல ஒரு பரிபூரணம், குடும்ப சந்தோஷத்துல ஒரு பரிபூரணம், குடும்ப சமாதானத்துல ஒரு பரிபூரணம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஒரு பரிபூரணம் உண்டாயிருப்பதாக. பரிபூரண நன்மை, பரிபூரண நன்மை இயேசுவின் நாமத்தினால உண்டாயிருப்பதாக. ஆமென், 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 ஆமென். நல்ல வாய்களை திறந்து சத்தங்களை உயர்த்தி நிஷரி பல மர பர பல பர 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 பலரா ரி பல பர 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 பலரா ஷரி மல மர பர 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 பலரா எல்லா விதத்திலையும் ஒரு ஷரி மல மர பல பர 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 பலரா. அப்படிதான் விடுதலையோடு விடுதலையோடு சொல்லுங்க, விடுதலையோடு சொல்லுங்க. வீட்டை பார்த்து சொல்லுங்க, வேலையை பார்த்து சொல்லுங்க, தொழிலை பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு பரிபூரணம் உண்டாயிருக்கட்டும், இயேசுவின் நல்ல நாமத்தினால ஒரு பரிபூரணம் உண்டாயிருக்கட்டும். எல்லா நிலைகளிலும் ஒரு பரிபூரணம், எல்லா நிலைகளிலும் ஒரு பரிபூரணம். ஆமென், 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 ஆமென். நான் ஆராதிக்கிற தெய்வம் பூரணமான தேவன், அவரிடத்துல இருந்து வருகிறதான ஆசீர்வாதம், பரிபூரணத்தை கொடுக்கிறதான ஆசீர்வாதம் கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல பரிபூரண நன்மை உண்டாயிருக்கும்படியா கர்த்தர் எனது ராஜா தமது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமா என்னுடைய வேலையை, தொழிலை, எங்கள் குடும்ப வருமானத்தை கர்த்தர் பரிபூரண நன்மை உண்டாகும்படியா ஆசீர்வதிக்க போகிற தயவிற்காய் நல்ல கரங்களை தட்டியோ, கரங்களை உயர்த்தியோ, சத்தங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு விடுதலையோடு அந்நிய பாஷை வரப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல வாய்களை
ஓ கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க போவதற்கு நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி சத்தங்களை உயர்த்தி ஆவியில நிரம்பி ரிஷரி பல மர பல வர பர 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 பலரா. ஓ விடுதலையோடு விடுதலையோடு ரீபல மர கத்தி கல மர பர பர பலரா. விசுவாசத்தோட பேசுங்க, விசுவாசத்தோட பேசுங்க. ஓ முழுமை பெறாத காரியங்கள், ஒரு முழு வடிவு பெறாத காரியங்கள் ராஜா என்னுடைய வாழ்க்கையில இந்த ஜூலை மாதத்துல முழுமை பெறப்போவதற்காய் நன்றி அப்பா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று முழுமை பெறப்போகிறதே என்று சொல்லுங்க. ஆமேன். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உணர்த்துகிற இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. முழுமை பெறாத காரியங்கள், முழுமை பெறாத காரியங்கள், பாதியில தொங்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள், ஓ இந்த மாதத்துல கர்த்தருடைய கரத்தினால, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால முழுமை பெறப்போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால முழுமை பெறப்போகிறது.
இந்த ஜூலை மாதத்துல விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை என் மேல் பிரகாசிப்பார், என்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். நான் என்ற விசுவாசத்தோடு கர்த்தர் என்னை பரிபூரணமாய் கர்த்தர் இந்த வேளையில என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஓ, அவர் முகத்தை என் மேல் என் குடும்பத்தின் மேல பிரகாசிப்பிக்க பண்ணுவார். பிரகாசம் இழந்து இருளாய் இருந்த என்னுடைய நிலைகள் எல்லாம் மாறப் போகிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை என் மேல் பிரகாசிப்பார், என்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கரங்களை அசைத்து அப்படியாக கடவுள். கொண்டவர்களாய் கர்த்தாவை அப்படியா என்னை ஆசீர்வதிக்க கடவுள் உம்முடைய கரம். ஓ, மறுபடியுமாக கரங்களை அசைத்து தேவ பிரசன்னத்தில் இணைந்தவர்களா குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் என் முன்னே, என் அருகே, என் பின்னே, அவர் பிரசன்னம் என்னை மூடுதே, அவர் என்றும் என்னோடே. அவருடைய பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. ஓ, என் பின்னே என்னுடைய அருகே தேவனுடைய பிரசன்னம் என்னை மூடுவதற்காய் நன்றி. ரிஷரி பல மர மல மர பர 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 பலர. ஓ கர்த்தர், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். வெட்டாந்தரையை போல ஓ பெரிய செங்கடலை எதிர்த்து வந்தாலும் அதை வெட்டாந்தரையாய் மாற்றி எனக்காய் வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஓ, அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே, வழி செய்கிற தேவனே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே. ஓ, இந்த மாதத்தில் எனக்கு வழியை உண்டாக்க போகிறவர், வழி செய்பவர், அற்புதம். ஓ, கொயர் பாடுகிற வேளையில் நல்ல வாய்களை திறந்த ஆவியில நிரம்பி, ஓ இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் எனக்கு வழியை உண்டாக்குற தெய்வமாய்
செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளின் வெளிச்சமே நீரே. கொயர் பாடுகிற வேளையில் ஆவியில நிரம்பி எனக்கு வழியை உண்டாக்குகிற தகப்பன், இந்த புதிய மாதத்துல கர்த்தர் எனக்கு வழியை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீரே நீரே ஓர் வழியை உண்டாக்குகிறவர், வழி இல்லாத இடத்துல எல்லாம் புது வழியை உண்டாக்குகிற தெய்வம். நீ மல பர பர கத்தி கல மர பர 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 பலர ஷரி பர பர பலர. வழி தெரியல, பாதை தெரியல என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு, ஓ இருளான நிலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணி பாதையை காண்பித்து புதிய வழியை உண்டாக்கி அந்த வழியில நடக்க செய்வீராக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வழியை உண்டாக்குகிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் புதிய பாதையை உண்டாக்குகிற தேவன். இயேசுவின் நாமத்தினால வாக்கு மாறாத தெய்வம், எனக்கென்று புது வழிகளை கர்த்தர் திறந்தருள்வீராக. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே நீரே பாத்திரரே. ரெண்டு கரங்களை அசைத்தவர்களாய் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் வானம் திறக்கப்பட்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினியின் மகிமை, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே நிரப்பட்டும் 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 என் தேவ பிள்ளைகளை ஆண்டவரே நிரப்பட்டும், தேவ ஜனத்தை தொடட்டும் ஆண்டவரே. ஷகதினஹந்தலரமா உரதலரியாக்கரபஹந்தலரபோ. ஆவியானவரே அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி
போதகரே சொல்லுங்க. அடோனா அடோனா எங்கள் தெய்வமே ரபுனி. கரங்களை உயர்த்தி அடோனா அடோனா எங்கள் தெய்வமே ரபுனி. அவரை புகழுகிறீங்க, அவருடைய நாமத்தை சொல்லுகிறீங்க, கரங்களை உயர்த்தி. ஆமென். ஒருவேளை வார்த்தை தெரியலனா ஸ்கிரீனை பார்த்து பாடுங்க. நீ நல்ல போதகரே. கடைசியாக அடோனா எழும்பட்டும் உங்க சத்தம், ஆண்டவரை நோக்கி உயர்த்துகிற சத்தம் அல்லவா. கடைசியாக அடோனா சொல்லுவீங்களா? ஓ அடோனா தெய்வமே நல்ல போதகரே பாத்திரரே 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 நல்ல பாத்திரரே 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 நல்ல பாத்திரரே. தந்தையே இயேசுவே ஆவியானவரே. தந்தையே தந்தையே இயேசுவே ஆவியானவர். மறுபடி சொல்லுங்க. தந்தையே தந்தையே இயேசுவே ஆவியானவர். கரங்களை உயர்த்தி அடோனா எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே. அடோனா எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே. அடோனா அடோனா. ஆண்டவரே உங்களைத்தான் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவருடைய மகிமை நிறைந்த வார்த்தைகளை சொல்லி உயர்த்துகிறோம். Yes, hallelujah, we worship you, we lift up your holy name. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மகிமையின் வார்த்தைகளை சொல்லி மகிமையானவரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஷாகாதரபலரபா அடோனா. எஸ் எஸ். இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமை நம்முடைய சிரசின் மேல வந்து அமரும். ஆமென். அடோனா எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே. அடோனா. கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்கள் மேல கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஜூலை மாதத்திற்கு தேவையான தேவ பிரசன்னத்தை ஓ கரங்களை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்க. ராகா ஷாகா தரலரபா. இந்த கைகள் தேவ பிரசன்னத்தினால மாத்திரம் நிரம்பி இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே அடோனா எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே பாத்திரரே 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 நல்ல பாத்திரரே 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 நல்ல பாத்திரரே. கரங்களை
தட்டி அந்த பாத்திரராமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஜூலை மாத்திரம் நம்மளுக்கு முன்பதாய் கடந்து போகிறவர். இந்த ஜூலை மாத்திரம் தேவன் நம்மளுக்கு முன்பதாய் கர்த்தர் தந்திருக்கிற தேவன். ஆமென். முன்மாரியாய் பொழியப்படுகிற தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாட்கள்ல ஒவ்வொருடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால என் தேவன் எல்லா விதங்களிலும் நடத்துகிற ஒரு தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினால இந்த மாத ஆண்டவரை அநேகர் பார்க்கத்தக்கதான விதங்களில் உணரத்தக்கதான விதங்களில் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்ன ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்தருளுவதாக. மனத்தளரியே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட சூழும். இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றிலும் அனுதினம் என்னை சூழ்ந்திட எம் மேல அன்பும் இரக்கம் கொண்டீரே. அன்பு கொண்டீரே நல்ல எபினேசரா என்னை வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள். எல்லாருடைய கரங்கள் ஆண்டவரை நோக்கி உயர்த்தப்பட்டு கூடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் நம்பி நல்ல கர்த்தரே. விசுவாசத்தோட ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் சொல்லுங்க சொல்லுங்க. ரமாஷே அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் சொல்லுகிற நன்றி பத்தாது ஆண்டவரே. அவ்வளவு அதிகமாய் நான் உம்மிடத்திலிருந்து நான் வாங்கியிருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய நன்றி பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. நல்ல எபினேசரா. ஆமென். அந்த கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளவாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் இப்பதான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. ஆனா பல இக்கட்டுகள் பல சூழ்நிலைகள் மத்தியிலேயோ பல நிலைகள் மத்தியிலேயோ கர்த்தர் ஆண்டவரை எங்களை இந்த 6 மாசங்களை தாண்டி 7வது மாதத்துக்குள்ள கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே. ஆண்டவரே நீர்தான் இன்னும் நடத்த போகிறீங்க. ஆண்டவரே நடத்துகிற தேவனுக்கு நன்றி. நான் என் மேல நம்பிக்கை
நம்பிக்கை வைக்கல. உங்க மேல நான் நம்பிக்கை வச்சு நான் சொல்லுறேன் சொல்லுங்க. வாய்களை திறந்து நான் என் மேல நம்பிக்கை வைக்கல, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல, என் மேல நம்பிக்கை வைக்கல. என் ஆண்டவரால் எல்லாம் ஆகும். அந்த எபினேசரால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? அந்த எபினேசரால தான் எல்லாம் நடக்கும், அந்த எபினேசரால தான் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிற வேளையில் திறக்கப்படாத வாசல் திறக்குமே. என் தேவனுடைய ஜனங்களுக்காய் தேவன் செய்யக்கூடிய நன்மைகளை கர்த்தர் மனம் இறங்கி செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. சும்மா நிக்காதீங்க பிரதர்ஸ். நீங்க எல்லாம் ஆண்டவரை துதிக்க வேண்டிய பிள்ளைகள். இயேசுவின் நாமத்தினால தம்பிமார்கள் வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிற ஆண்டவருக்கு நன்றி, இன்னுமாய் நடத்த போகிற தேவனுக்கு நன்றி. எபினேசரே சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த எபினேசர் இல்லாம நம்முடைய கடன்கள் அடைக்க முடியாது. அந்த எபினேசர் இல்லாம நம்ம வாழ்க்கை இன்னொரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து செல்ல முடியாது. அந்த எபினேசருடைய துணை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற முடியாது. அந்த எபினேசரை பார்த்து எபினேசரே எபினேசரே என் தலையை நிமிர வைக்கிறவரே, எனக்காய் புதிய வாசலை திறந்து கொடுக்கிறவரே, என்னுடைய நம்பிக்கையை அற்றுப்போக விடாதபடிக்கு எபினேசர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். எஸ் 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 ஆமென். அந்த எபினேசரை விடாதபடிக்கு நன்றி பலிகளை சொல்லுங்க. என்னால ஒண்ணுமே முடியாது, என்னால ஒண்ணுமே முடியாது, என் தேவனால் எல்லாம் முடியும். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு, என்ன பலப்படுத்துகிற அந்த எபினேசருடைய பல இந்த காலை நேரத்தில் உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல அந்த எபினேசருடைய ஜெய பல இப்பொழுதே கடந்து வரட்டும். நன்றி ஆண்டவரே. காலை மாலை எல்லாம் நடத்தும் கரங்கள் நான் கண்டு, தேவை பெருகும் போது எத்தனை பேருக்கு இது இப்படி நடக்கணும்னு சொல்லி ஆசை? ஆமீன். இந்த ஜூலை மாதத்தில் எல்லாம் நடத்தும் கரங்கள் நான் கண்டே, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் ஆமாப்பா இவ்வளவுதான் சத்தமா என்னை வில்லாதபடிக்கு காக்கிற ஆண்டவர் அல்லவா? அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா நெருக்கத்திலும் என்ன விழ மாட்டீங்க. அன்பின் நல்ல கர்த்தரே, கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவரை, நம்மளை விடாதபடிக்கு நம்மளை காக்கிற ஆண்டவரை, அந்த எபினேசருக்கு கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆமேன். எபினேசருக்கு ஆமேன். என்ன படிக்க வைக்கிற எபினேசருக்கு, என்னுடைய தேவைகளை சந்திக்கிற எபினேசருக்கு நன்றி அப்பா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து உம்மை துதிக்க உம்மோடு பலன் கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. வார்த்தை தான் நம்மளுக்கு பலன். தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை நாம் இந்த நாளில் தியானிப்போம். ஏசாயா 45 அதிகாரத்தில் 14 வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போமா? ஏசாயா 45 அதிகாரம் 14 வசனத்தை தேவ பிள்ளைகள் யாவரும் எடுத்து அவைகளை வசனத்தை வாசிப்போம். பக்கம் 852 பக்கம். அந்த வசனத்தை நாம் யாவரும் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? வாசியுங்கள். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய
உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஓகே, இந்த அதிகாரத்தில் இந்த 14ஆம் வசனத்தில் தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறதான வாக்குத்தத்த அந்த வசனத்தின் வார்த்தைகளை நீங்கள் அடையாளமிட்டுக் கொள்ளுங்கள். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்களா? உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்திற்கு வர வேண்டியதை தேவன் இந்த ஜூலை மாதத்தில் தேவன் தாண்டி கட்டாயம் வர வைப்பார். ஆமென். தேவன் எதெல்லாம் தர வேண்டும் என்று சொல்லி, தேவன் எவைகளை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார்களோ அந்த சித்தம் தடையில்லாமல் பல காரியங்களை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் கட்டாயம் கடந்து வருவது நிச்சயம். ஆமென். அவைகள் என் தேவன் எப்படியும் நம்மளுக்கு நடத்தி தருவார். நம்மளை கொண்டு செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் ஆல்ரெடி திட்டமிட்டிருக்கிறத நம்முடைய வாழ்க்கையில அவைகளை எப்படியும் அவர் நிறைவேற்றி தர போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இந்த ஜூலை மாதத்தில் தேவன் எவைகளை திட்டம் வைத்திருக்கிறாரோ அவைகள் நம்மிடத்தில் கட்டாயம் நடந்து தீரும்படியாக நடக்கும்படியாக ஆண்டவர் நிமித்தமாய் அவைகள் நம்மளுக்கு உண்டாயிருக்கிறபடினால் அவைகள் நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்கிற வண்ணமாய் தேவன் நம்மிடத்தில் தாண்டி வர வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அனுப்பி தருவார். கர்த்தர் செய்கிறதை அவர் ஆரம்பிக்க வேண்டியவைகளை ஆரம்பித்து அவைகளை நிச்சயம் நம்மளுக்கு நடத்தி தருவார். அவர் நிச்சயமாய் மறைக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து அது உன்னுடையதாய் காணப்படும். தேவன் உங்களுக்கென்று செய்ய வேண்டியவைகளை இந்த மாதத்தில் அவர் பல காரியங்களை தாண்டி வர வைத்து இந்த மாதத்தில் நிச்சயம் நம்மளுக்கு செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். இது யாருக்கு இந்த சம்பவம் எதனுடைய காரியங்களில் காணப்படுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதங்களில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கடந்து சென்ற ஒரு காலம். இந்த காலத்தில் தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு காலம். இந்த காலத்தில் தான் பார்க்கிறோம் கோரேஸ் மன்னனுடைய அரசாட்சி காணப்படுகிறது. யாரு? கோரேஸ் மன்னன் அரசாட்சி காணப்படுகிறது. இந்த மன்னனுடைய அரசாட்சி பெர்சிய சாம்ராஜ்யத்தை இவன் தான் ஆரம்பித்தவன், இவன் தான் நடத்துகிறவனாய் காணப்பட்டார். இந்த உலகத்தை ஆட்டி படைத்ததான ஆளுகை செய்ததான பல சாம்ராஜ்யங்கள் உண்டு தேவ பிள்ளைகளே. அது வேதத்தினுடைய பிரகாரங்களில் பல அது நன்கு நாம் அறிந்து கொள்ள முடியும். ரோம பேரரசனுடைய சாம்ராஜ்யம் இருந்தது, பெர்சிய சாம்ராஜ்யம் இருந்தது, பாபிலோனியர்களுடைய சாம்ராஜ்யம் இருந்தது. இப்படி பலருடைய சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவைகளாய் காணப்பட்டிருந்தது பல நிலைகளில். அதுல இந்த கோரேஸ் என்று சொல்லுகிற இந்த மன்னன் தான் அவன் இந்த பெர்சிய ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை அவன் துவங்கினவனும், அவன் ஆசியாவில் காணப்படுகிற அநேக ராஜ்யங்களை தன்னுடைய கரங்களுக்குள்ளாய் அடக்கி ஆளுகை செய்கிறவனாய் காணப்பட்டிருந்தான். ஆமென். நம்ம பார்க்கிறது கோரேஸ் என்று சொல்லுகிறவன் சாதாரண மன்னன் அல்ல, ஒரு பெரிய மன்னனாய் காணப்படுகிறான். ஆமென். அவனுக்கு கீழாக பாபிலோனும் அவனுக்கு கீழாக பெர்சிய சாம்ராஜ்யமும் காணப்பட்டவைகளாய் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மன்னனிடத்தில் அவன் யூதன் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு யூதன் அல்லாத ஒரு கோரேஸ் மன்னனிடத்தில் தேவன் இடைப்படுகிறதும் தேவ பயமும் அவனிடத்தில் காணப்பட்டதும் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவனிடத்துல தான் தேவன் சொல்லுகிறார், நான் சொன்னபடி நீ செய்துகிறபடினால், எனக்கு பயந்து நீ நடக்கிறபடினால், என்னுடைய உணர்வுகளை அறிந்து நீ நடந்து கொள்கிறது நிமித்தமாக உன்னுடைய காலங்கள்
இப்படியெல்லாம் காணப்படும் என்று சொல்லி அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய நிலைகளை கர்த்தர் முன்னக்கூட்டியே சொல்லுகிறார். அதுல ஒரு வார்த்தை தான், உன்னிடத்தில் உன்னுடையது எல்லாம் தாண்டி உன்னுடையதாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கோரேஸ் மன்னனுடைய காரியத்தை குறித்து நாம் சில காரியங்களை நாம் வாசிப்போம். வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். 44ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். 44ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் கோரேசை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வாசியுங்கள். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன். ஆமென். அவன் ஒரு ராஜா, ஆனா ஆண்டவர் அவனை பார்க்கிற விதம் ராஜாவை தாண்டி ஒரு மேய்க்கிறவனாய், நடத்துகிறவனாய், ஒரு மேய்ப்பனாய் தேவன் பார்க்கிறார். ஆமென். ஒன்று தெரியணும், இப்படி படிக்கும் போதே நம்ம மனசுல டக்குன்னு என்ன தெரியுமா வரணும்? ஒரு மன்னனையே ஆண்டவர் இப்படி பார்ப்பாருன்னா அவரை ஆராதித்து அவருடைய சபைக்குள்ளாய் இருக்கிற என்ன தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார்னு சொல்லி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளாய் உருவாக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஓகே, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். அடுத்து வாசியுங்கள். அவன் எருசலேமை பார்த்து சொல்லுகிறான், அவன் பெரிய மன்னன் அல்லவா, அவன் பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினவன் அல்லவா, அவன் கீழாய் அநேக காரியங்கள் உண்டல்லவா. அப்படி இருந்தும் அவன் எருசலேமை பார்த்து சொல்லுகிறான், எருசலேமே நீ கட்டப்படு என்று சொல்லுகிறான். ஆமென். அப்ப எருசலேம் அப்ப கட்டப்படுனா அப்ப எருசலேம் இப்ப என்னவா இருக்குன்னு அர்த்தம்? இடிந்ததா இருக்குது. எருசலேம் இடிந்ததாயிருக்கு. ஒழுங்கில்லாமல் சீரா இல்லாமல் காணப்படுகிற எருசலேமை அவன் என்ன செய்கிறான்? எருசலேமே நீ கட்டப்படு. இதுக்கு முன்பதாய் ஆளுகை செய்தவர்கள் அவைகளை தரைமட்டமாக்கி அவைகளை கெடுத்திருக்கலாம், அவைகளை சின்ன பின்னமாய் ஆக்கியிருக்கலாம், பல காரியங்கள் நிமித்தமாய் உடைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய மனிதனாய் இருக்கக்கூடிய இந்த கோரேஸ் தேவனே பார்த்து அவனை கிட்ட சொல்லுகிறார், என் மேய்ப்பன் என்று சொல்லி அவனை சொல்லுகிறார். அவன் சொல்லுகிற காரியம் எப்படி ஆயிருக்கிறது என்றால், எருசலேமே நீ இப்ப கட்டப்படு என்று சொல்லி அவன் உரைக்கிறதாய் காணப்படுகிறது. அவனுடைய நோக்கம், அவனுடைய முழு வாஞ்சை எருசலேமை குறித்து காணப்பட்டது, வேற எவைகளை குறித்து அல்ல. வேற பல காரியங்களை, சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ காரியங்களை செய்யலாம், ஆனாலும் இவனுடைய எண்ணங்கள் எவைகளுக்கு நேராய் காணப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறதான, தேவனுடைய ஸ்தலமாய் இருக்கிறதான எருசலேமை குறித்து அவன் அக்கறை கொண்டவனாய் காணப்படுகிறான். அதை பார்த்து சொல்லுகிறான், எருசலேமே நீ கட்டப்படு என்று சொல்லுகிறான். ஆமென். ஓகே, அடுத்து வாசியுங்கள். தேவாலயத்தை நோக்கி, எருசலேமை நகரத்தை குறித்து சொன்னது மாத்திரமல்ல, எருசலேமுக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவாலயத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி. அப்படின்னா அங்க அஸ்திபாரமே இல்லாமல் போக்கடித்து விட்டார்கள். எருசலேம் தேவாலயத்தை சுட்டெரித்தார்கள், இடித்து போட்டார்கள். இந்த எருசலேமில் இருந்தவர்கள் எல்லாவரையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஆனால் இந்த மன்னன் சிறைப்பிடிக்கப்பட்டு அநேக இடங்களில் சிதறி கடந்து அந்த நகரமே மோசமாக இருக்கக்கூடிய நகரத்தை பார்த்து சொல்லுகிறான், எருசலேமே நீ கட்டப்படு என்று சொல்லுகிறான். அடுத்து எருசலேமுக்குள்ள இருக்கக்கூடிய தேவாலயத்தின் மேல் அவன் கண் போகிறது. அவன் சொல்லுகிறான், எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொல்லுகிறான், தேவாலயத்தை அஸ்திபாரத்தை போடுங்கள் என்று சொல்லுகிறான். ஆமென். அவனுடைய மனது. அடுத்து வாசியுங்கள். எனக்கு பிரியமானது எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செய்கிற ஒரு அரசனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. கோரேசனுடைய நல் குணங்கள், அவன் பெரிய சாம்ராஜ்யம், அவனை குறித்து அநேக சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் பெரிய மாமன்னன்,
இந்த கிரேட் சைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைக்கப்படுகிறது. நீங்கள் போய் உங்கள் ஃபோனில் நீங்கள் போட்டிங்கன்னா கோரேஸ் மன்னன் சொல்லி போட்டிங்கன்னா ஃபோனில் தெரியும். கிரேட் சைரஸ், அவன் ஒரு பெரிய மன்னன், சாம்ராஜ்யத்தை நிறுவினவன். ஆனால் அவனுடைய எண்ணம் தேவனுடைய நகரத்தை குறித்து எண்ணமுடையவைகளாக இருந்தது. தேவனுடைய ஆலயத்தை குறித்து அஸ்திபாரத்தின் மேல் அக்கறை உடையவனாய் காணப்பட்டான். மூன்றாவது, தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்கிறவனாய் காணப்பட்டிருந்தான். இது கோரேஸ் மன்னனுடைய குணாதிசயம். சொல்லுங்க, முதலாவது எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? தேவனுடைய நகரத்தின் மேல அக்கறை உடையவனாக இருக்கிறான். அவன் எதன் மேல? அவனுடைய குணாதிசயம், அவன் பெரிய ராஜ்யம் சாம்ராஜ்யம் செய்கிறவன். ஆனால் அவனுக்கு பல காரியம் இருந்தாலும் அவன் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறான். அவனுடைய குணம் எப்படியாக இருக்கிறது? எதன் மேல அவன் கண்ணோக்கிறவனாக இருந்தான்? எருசலேமில் கண்ணோக்கிறவனாக இருந்தான். அடுத்து எதன் மேல கண்ணோக்கிறவனாக இருந்தான்? தேவாலயத்தின் மேல. அடுத்து எதன் மேல தன்னுடைய மனசை வச்சுனா? தேவன் விரும்புகிறதை செய்கிறவனாக இருந்தான். பக்கத்தில் பார்த்து, தேவன் விரும்புகிறத மட்டும்தான் செய்வான், தேவன் விரும்பாததை செய்ய மாட்டான். 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வசனம் நம்ம படித்தோம். இந்த மன்னனுடைய சரித்திரத்தை நான் சொல்கிறேன். அவன் ஒரு பெர்சிய சாம்ராஜ்யத்தை நிறுவினவன். அவனுக்கு கீழாக பாபிலோன், பெர்சிய ராஜ்யம், இப்படி சொல்லி பல ராஜ்யங்கள் இவனுக்கு கீழாக அடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவன் என்னுடைய மேய்ப்பன் என்று சொன்னார். இவனுடைய குணாதிசயம் எப்படியாக இருக்கிறது என்றால், தேவனுடைய நகரமாய் இருக்கக்கூடிய எருசலேம் மேல் கண்ணோக்கம் உடையவனாய், அக்கறை உடையவனாய் இருந்தான். அடுத்து பார்க்கிறோம், அவனுடைய இருதயம் தேவாலயத்தின் மேல் காணப்பட்டதாக இருந்தது. அவனுடைய மனசு ஃபுல்லா தேவன் என்ன சொல்வாரோ அதைத்தான் சொல்லுகிறவனாய் இருந்தான். இப்படிப்பட்டவனை ஆண்டவர் எப்படி பண்ணியிருக்கிறார்? நான் அவனை என்ன செய்திருக்கிறேன்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல வரும். திரும்பவும் கை தூக்கி சொல்லுங்க. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறவனா நான் மாறணும். அவர் நினைக்காததை நான் செய்யக்கூடாது, முந்தக்கூடாது, அவசரப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. இதனால தான் நம்ம ஆண்டவரை தாண்டி முந்திடுறோம். அல்லேலூயா. ஆண்டவரை தாண்டி முந்துறதுனால அவருக்கு என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம செய்யாமல், அவர் நினைக்காததை நம்ம செஞ்சிடறோம். அதனால நம்ம லைஃப்பில் அபிஷேகம் பெறாமல் போகிறோம். இன்னிலேருந்து அவர் நினைக்கிறத நாம் செய்யக்கூடியவர்களாய் மாறும்போது நம்மளுக்குள்ளாக தேவன் அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுவார். ஆமென். சரி, ரைட், ஓகே. அங்கே பார்க்குறோம், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசிங்க, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஆமென். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவரால் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஒரு கோரேஸ் மன்னன், அவன் இப்படிப்பட்ட தேவனுடைய கரம் அவனுடைய கரத்தை பிடிக்கும் என்றால், அவனை அபிஷேகப்படுத்தும் என்றால், ஆலயத்துக்கு பல நாட்களாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளையே, நம்மளுக்குள்ளாக அந்த அபிஷேகம் கடந்து வர வேண்டும். ஆண்டவருடைய கரம் நம்மளை தொட வேண்டும் இந்த மாதத்தில். ஆமென். நம்ம கையை அவர் பிடிக்கணுமா, இல்லை வேற யாராவது நம்ம கையை பிடிக்கணுமா? உங்களுடைய ஆசை என்ன? வேற யாருன்னா பிசாசு. ஆமென். ஆண்டவர் தான் என் கையை பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அவர் என்னுடைய கையை பிடிக்கணும். கோரேசுடைய கையை பிடிச்ச ஆண்டவர் ஏன் கையை ஆண்டவர் நீங்க பிடிங்கன்னு சொல்லி கேட்கணும். கோரேஸ் அபிஷேகப்படுத்தின ஆண்டவர் என்ன அபிஷேகப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா.
இப்படி கேட்கிற ஒரு ஜெபமும், இப்படி கேட்கிற ஒரு எண்ணமும், இப்படி கேட்கிற ஒரு தாகமும், இப்படி கேட்கக்கூடிய ஒரு மனதும் நம்மளுக்குள்ளாய் மீண்டும் மீண்டும் எழும்பும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை கோரேசுக்கு சொன்னது போல இந்த மாதம் சபைக்கு தேவன் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம் எல்லா ஆண்டவர் நம்மளுக்கு உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் நம்மளுக்கு தரப்போதுமானவராய் இருக்கிறார். ஆமே. கரங்களை தட்டி புரிந்தவங்க ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலிகளை செலுத்தலாமா? ஆமே. கர்த்தர் இந்த மாதத்துல என் கையை பிடிக்கணும், கர்த்தர் என்ன அபிஷேகப்படுத்தணும், அவர் விரும்புகிற பாதையில என்னுடைய மனசு இணங்கி வாழணும். இப்படி வாழ வாழ, இப்படி நடந்து கொள்ள கொள்ள என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தாண்டி என்னிடத்தில் கடந்து வரும். கோரேசுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். கோரேஸ் என்பவர் யூதன் அல்ல, ஆனாலும் யூத ராஜாவை ஆராதிக்கிற தேவ ஜனமே, பல நாள் தேவாலயத்துக்கு வந்து போகிற பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்டதான வார்த்தையின் பூரணங்களை செய்ய விரும்புகிறார். இந்த ஜூலை மாதத்துல பெற்றுக்கொள்ள அவருடைய அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அவருடைய கரத்தின் மகிமையை. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தை விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். தேவனுடைய கரங்கள் என் கரத்தை பிடித்து தூக்க வேண்டும் என்று ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ளாய் வெளிப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதனை பண்ணுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளாய் வருவதாக. கேளுங்க, வாய்களை திறந்து, கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளாய் வருவதாக. நான் பணத்தை கேட்கல, நான் காசு பணத்தை கேட்கல, கர்த்தருடைய அபிஷேகத்தை கேட்கிறேன். கேளுங்க, இந்த ஜூலை மாதத்துல கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, கோரேஸ் மன்னனுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் இன்றைக்கு எனக்குள்ளாகவும் தேவன் தர வல்லமை உடையவராய் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் அவருடைய கரத்தை தூக்கினதை போல என் கரத்தை தூக்கட்டும். ஆண்டவரே, என் கரத்தை பிடிச்சு தூக்குங்க. ஆண்டவரே, சொல்லுங்க, வாய்களை திறந்து, ஆண்டவரே, என் கரத்தை பிடிச்சு தூக்குங்க, என் கரத்தை பிடிச்சு தூக்குங்க. என் கரத்தை நீங்க தான் பிடிக்கணும், என் கரத்தை நீங்க தான் பிடிக்கணும். என் கை வேற எங்கேயாவது சிக்கி இருந்தா இன்னைக்கு இந்த ஜூலை மாதத்துல அந்த சிக்கல்ல இருந்து அவுக்கப்பட்டு என் கரத்தை, தேவனுடைய கரம் என் கரத்தை பிடிப்பதாக. சொல்லுங்க, வாய்களை திறந்து. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் வல்லமை இப்பொழுது சிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களுடைய சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தால மாற்றப்பட்டு தேவ ஆவியானவருடைய மகிமையினுடைய கரங்கள் வந்து உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, பிடித்துக் கொள்வதாக. ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். இதை நம்ம உணர்கிற வேளையில் அநேக காரியங்கள் நம்மளை தாண்டி நம்மிடத்தில் வரும். ஆமென். பல நன்மைகள் நம்மளிடத்தில் வரப்போகிறது இந்த மாதத்தில். ஆமென். அல்லேலூயா. உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகவே மாறும். ஆமென். சில நிரந்தரம் இல்லாத காரியங்களை, சில நிரந்தரம் இல்லாத சிச்சுவேஷனை நீங்கள் கடந்து போயிருப்பீங்க, சில காரியத்தை இழந்து போயிருப்பீங்க. கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடையது என்று சொல்லி உறுதியாய் உங்களுக்கு தர போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதற்கு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. கோரேசை அபிஷேகப்படுத்தினதை போல, கோரேஸ் இடத்துல தேவன் பேசினதை போல, கோரேசனுடைய மனது தேவனிடத்தில் திரும்பினதை போல, அன்றே என்னோட உம்முடைய கை அவனுடைய கையை பிடித்ததை போல என் கையை பிடிக்கட்டும் சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் தாண்டி வர வேண்டியவைகளை கர்த்தர் தாண்டி வர வைப்பார். தேவன் ஆண்டவர் இதுவரைக்கும் நடக்காத பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொடுக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது கோரேசு குறித்து பார்ப்போம். 45ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். நீதி உள்ளவனாய் இருந்தான், அவனை நீதி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். அவன் வழிகளெல்லாம் செவ்வையாக்குவார், செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையும் கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய அவர் செவ்வையாக்குகிறார். அடுத்து, அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை அடுத்து
கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். ஆமென். நம்மளோடு மாத்திரம் தேவன் இருப்பார். ஆமென். இந்த கோரேஸ் மன்னனை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விட்டுட்டேன். இந்த கோரேஸ் மன்னன் சொல்லியிருக்கிறேன், அதுதான் சேர்த்து சொல்கிறேன். இந்த கோரேஸ் மன்னன் தேவனுடைய ஆவியினால் தொடப்பட்டு ஏவப்பட்டு அவன் என்ன செய்தான்? தேவ ஜனங்களுக்கு ஆலயங்களை கட்டி கொடுத்தான். தேவ ஆவியினால் தூண்டப்பட்டவனாய் காணப்பட்டான். ஒரே வார்த்தையில் சொல்ல போனோம்னா, தேவனுடைய ஆவியினால் தூண்டப்பட்டவனாய் காணப்பட்டான். அதனால தான் அவனுக்கு பல சாம்ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாம் எண்ணங்கள் உடையவனாய் இருந்தாலும் தேவ ஆவியானவருடைய தூண்டுதல் அவனுக்குள்ளாய் இருந்ததனுடைய விளைவு ஆலயங்களை கட்டுகிறவனாய் காணப்பட்டான். அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, அவன் ஒரு தேவனை ஆராதிக்கிறவன் அல்ல, நம்முடைய தேவனை ஆராதிக்கிறவன் அல்ல, அவன் புறஜாதியான், அவன் யூதன் அல்ல. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவனாய் இருந்தபடினால் அவனுடைய உள்ளம் தேவனால் ஏவப்படுகிறதும் உணர்த்தப்படக்கூடிய இருதயமாய் இருந்தபடியினால், தூண்டப்படுகிறதாய் இருந்தபடினால், அவைகள் எல்லாவற்றையும் அவன் செய்ததனுடைய விளைவு அவனுடைய காரியத்தில் தேவன் சொல்கிறார், நான் அவனோடு கூட இருந்து அவனுக்கு வேண்டியதெல்லாத்தையும் வர வைப்பேன், அவனுடைய ராஜ்யத்தில் எல்லாத்திலையும் நான் ஆசீர்வாதமாய் இருக்க வைப்பேன், அவனுடைய காரியங்கள் எல்லாம் பலப்பட வைப்பேன், அவனுடைய வாசல்களை நான் பலப்படுத்துவேன் என்று பல காரியங்களை 45ஆம் அதிகாரத்தில் முதலந்தே தேவன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தே வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 45ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், அவனை கீழ்ப்படுத்தி ராஜாக்களினுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு பல ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கக்கூடியதான காரியங்களை கர்த்தர் அவனுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும், அவனுக்கு முன்னாடியே எப்பொழுதுமே வாசல் திறந்ததாய் இருக்கும். ஆமே. நம்மளுக்கு முன்பதாக வாசல் திறந்ததாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவ ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு நம்முடைய இருதயத்தை விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயம் ஏற்ற இருதயமாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆமென். ஆலயத்துக்கு வருகிறோம், பல கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், நம்ம கிறிஸ்டியன் சொல்லி நம்மளுக்கு அநேகருக்கு தெரியுது, சர்ச்சுக்கு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராய் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவ வசனம் நிறைவேறாத பட்சத்தில் அந்த பாக்கியத்தை பெறாத ஒரு வாழ்க்கை வீண். தேவனுடைய இருதயம், தேவனுடைய தூண்டுதல் நம்முடைய இருதயத்தில் தூண்டப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தூண்டுவார்னா சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்களை யாரனாலும் ஆண்டவர் தூண்டுவதற்கு ரெடியாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்லது செய்வதற்கு, ஒரு குஷ்டரோகியாய் நாகமான் குஷ்டரோகியை மாற்றுவதற்கு, ஒரு சிறு பிள்ளையை கர்த்தர் அவளோடு பேசி நல்ல வழிகளுக்குள்ளாய் வழி நடத்தி அவளோடு தூண்டி அவள் பேசினதனுடைய விளைவு ஒரு பெரிய ஒரு அதிபதியாக இருக்கனுடைய குஷ்டரோகமே மாற்றப்பட்டது. கர்த்தர் சிறு பிள்ளையினுடைய இருதயத்தில் தேவன் தூண்ட போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கிற நம்மளுடைய இருதயத்தில் தேவன் தூண்டுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒரு கோரேஸ் மன்னனிடத்தில் ஆண்டவர் இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார் என்றால், நம்ம ஆலயத்துக்கு வருகிற நம்மளுடைய இருதயத்தில் பேசாம இருந்து கொண்டு இருக்கிற இந்த காரியம் மாற்றப்பட்டு இந்த மாதத்தில் ஆண்டவர் பேசப்பட வேண்டும். ஆமென். தேவன் தூண்டுகிற வண்ணமாய் நடந்து கொண்டார், தேவன் தூண்டினதை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆமென். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களிடத்தில் ஆண்டவருடைய தூண்டுதல் உங்களுக்குள்ளாய் காணப்படும் பட்சத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு சீக்கிரமாக வர மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தூண்டும் போது நீங்கள் சீக்கிரம் வருவீங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய கையை தூக்கும் போது அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய அபிஷேகத்தை பெறும்போது தான் அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவது வீண். நம்முடைய இந்த ஜூலை மாதத்தில் தேவன்
தூண்டுவதற்கும் நம்முடைய கைகளை பிடிப்பதற்கும் தூக்குவதற்கும் நம்மளை அபிஷேகப்படுத்துவதற்கும் தேவன் ரெடியாகி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பொண்ணு வெளியே கேட்க வேணாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் பொண்ணு வெளியெல்லாம் கொடுப்பது சாதாரண ஒரு காரியம். ஆமென். அவர் ஆஸ்தியும் அவர் வானத்துக்கு இங்கே பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் தேவனால் தர முடியும். ஆமென். தர முடியாதுலாம் கிடையவே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். தேவனுடைய தூண்டுதல் நம்மளுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆமென். தேவனுடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ளாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரண ராஜா கிட்ட இருக்கும்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிற ஆண்டவர் பேரை துதிச்சு ஆராதிக்கிற என்கிட்ட ஏன் அந்த அபிஷேகத்தை இன்னும் நான் அபிவிருத்தி படுத்தக்கூடாது? ஏன் ஆண்டவர் ஏன் கையை இன்னும் பிடிச்சு தூக்கலை? ஏன் ஆண்டவர் என்னை இன்னும் தூண்டலை? ஆமே, நான் சொல்கிறேன்ல, ஆண்டவர் தூண்டினார்னா நீங்கள் சபையில் அநேக காரியங்களை செய்வீங்க. கோரேஸ் மன்னன் சபையை குறித்து அக்கறைப்பட்டவனாக இருந்தால், அஸ்திபாரங்கள் இடுங்கள், தேவாலயத்தில் அஸ்திபாரத்தை போடுங்கன்னு சொல்கிறான். அவன் எருசலேம் தேவாலயத்தை இடிந்து போயிருக்கிறதை கட்டுங்கள் என்று சொல்றான். அக்கறை, தேவனுடைய தூண்டுதல் எழும்ப எழும்ப அவனுடைய செயல்பாடுகள் வெளிப்பட்டவைகளாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் பணம் இல்லை, காசு இல்லை, நம்மளுக்கு இது இல்லை, அது இல்லை, நம்ம லைஃப் இன்னும் சரியில்லை அப்படின்னே இருக்கு. தேவனுடைய தூண்டுதல் நம்மளுக்குள்ளாக இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நம்மளுக்கு வர வேண்டியதை தாண்டி வர வைப்பார். ஆமென். தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, உனக்கு தாண்டி வர வேண்டும் என்றால், உன்னுடையதாய் சில காரியங்கள் இழந்து போனதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய தூண்டுதல் உன்னிடத்தில் இருக்கிறதா? தேவன் இந்த மாதத்தில் தேவன் உங்களை தூண்ட போதுமானவராய் இருக்கிறார். அடுத்ததாக, தேவனுடைய கரம் நம்மளுடைய கரத்தை தாங்கி பிடிக்கிறதா, தூக்குறதா? நம்முடைய கரத்தை ஆண்டவர் தான் பிடித்திருக்கிறாரா? இல்லை என் கையை நான் வேற எங்கேயாவது வச்சிருக்கிறேனா, வேற எதையாவது ஒரு காரியத்தில் என்னுடைய கை சிக்கப்பட்டதா இருக்கிறதா? உன்னுடைய கரம், கோரேஸ் மன்னனுடைய கரம் தேவனால் ஹோல்டு பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த வசனம், அந்த வார்த்தை என்ன சொல்லுது? தேவனுடைய கரம், தேவனுடைய வலது கரம் அவனுடைய வலது கையை பிடித்ததா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஜெபம், ஆண்டவரே என் கையை பிடிங்க, என் கையை பிடிங்க, என் கை வேற யாருக்கிட்டையும் சிக்காம, வேற எந்த சிக்கல்லையும் சிக்காம, எந்த சத்துனுடைய காரியத்துக்கு சிக்காம, என் கை உங்க கையில் ஆண்டவரே சிக்கப்பட்டதாய் பிடிக்கப்பட்டதாய் இருக்கட்டும் சொல்லி சொல்லுகிற வேளையில தாண்டி வர வேண்டியதை கர்த்தர் தாண்டி வர வைப்பார். ஆமென். அபிஷேகத்தை பெற வேண்டும். தேவ ஜனமே, தேவனுடைய இருதயம் நம்மளுக்குள்ளாய் காணப்படப்பட கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஜூலை மாதத்தினுடைய முதலாவது இந்த வாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வாழ்க்கையில் பொண்ணு வெள்ளி எல்லாம் அடுத்தது தான், கர்த்தருடைய தூண்டுதல் எனக்குள்ள இருக்குதா? என்கிட்ட ஏன் இன்னும் ஆண்டவர் பேசாமல் இருக்கிறாரு? நான் இன்னும் ஏன் பேசுவதற்கு பக்குவப்படாமல் இருக்கிறேன்? நான் ஆண்டவர்னா, இயேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய வசனத்தை தான் நான் தூக்குறேன், அவருடைய வசனம்லாம் நான் கேட்குறேன். ஆனாலும் என்கிட்ட ஏன் அவர் பேசாமல் இருக்கிறாரு? அவர் பேசிட்டார்னா, அவர் உங்க கையை பிடிச்சிட்டார்னா, அவருடைய இருதயத்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள வர வச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில தாண்டி வர வேண்டியவைகள் எல்லாம் தாண்டி வரும். தாண்டி வர வேண்டியவைகள்லாம் கர்த்தர் தாண்டி வர வைப்பா. இன்னைக்கு உங்க கையை எடுத்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் கையை தூக்குங்க, ஆண்டவரே என் கை எங்கேயும் சிக்காதபடிக்கு. கடனில் சிக்கப்பட்டிருக்கா இந்த கை? இந்த கை வேற ஏதாவது பாவத்தில் சிக்கப்பட்டிருக்கா? இந்த கை வேற ஏதாவது காரியத்தில் சிக்கப்பட்டது இருக்கா? இந்த கை வேற ஏதாவது தேவையில்லாத காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இருக்குதா? இந்த கை, ஆண்டவர் கை என்னை தொடட்டும், என் கையை தூக்கட்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அப்பதான் தாண்டி வர வேண்டியவைகளை ஆண்டவர் தாண்டி வர வைப்பார். நீங்க எத்தனை காரியத்துல இடைப்பட்டாலும் உங்களுடைய கையும் உங்களுடைய மனசும் அவரால் தூண்டப்படட்டும். ஆண்டவர் பேசுவாருங்க. ஆண்டவர் உங்க மேல அவர் அன்பு வச்சிருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அவர் பேசாமல் இருக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் நிச்சயம் பேசுகிறவரா இருக்கிறார். என்னோடு பேசுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே கோரேஸ் கிட்ட பேசினது போல என் கிட்ட பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என் கிட்ட பேசுங்க. என் மனசை நான் உங்ககிட்ட தருகிறேன்.
இருக்கிறேன். என் மனசுல ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க, தூண்டுங்க ஆண்டவரே. கேளுங்க, வார்த்தைகளை சொல்லி தூண்டுங்க. ஆண்டவரே என் மனசுல நீங்க தூண்டுங்க ஆண்டவரே. என் மனசுல உங்களுடைய ஏவுதல் வெளிப்படட்டும். கோரேஸ் மன்னனுக்கு எத்தனையோ மந்திரிகள்லாம் பேசியிருப்பாங்க, எத்தனையோ ராஜாக்கள் பேசியிருப்பாங்க. அதை காட்டிலோ ஆண்டவர் தூண்டினது அவன் செய்ததனுடைய விளைவு. பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ ராஜாக்கள் சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தவர்கள் பேர்கள் நல்ல விதத்தில் வரல, ஆனா கோரேஸ் மன்னனுடைய பேர் நல்ல விதத்தில் வரும்படியால் இன்றைக்கும் பேசப்படுகக்கூடிய ஒரு அடையாளமாய் தேவன் மாற்றியிருக்கிறாரே. காரணம் அவன் இருந்த நிலையல்ல, அவனுக்குள்ளாய் தேவன் இருந்தார், அவனுக்குள்ளாய் தேவன் வாசம் பண்ணினார். உங்க இருதயத்தில் அவர் பேசணுங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார் சொல்லுறது பெருசு இல்ல, ஆண்டவர் பேசணும். வாய்களை திறந்த ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என் மனசுல ஏவுங்க, என் மனசுல ஆண்டவரே தூண்டுதலை ஏற்படுத்துங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே என் மனசுல தூண்டுதலை ஏற்படுத்துங்க, என் மனசுல நீங்க பேசுங்க. வாய்களை திறந்து சொல்றீங்களா? ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே உங்க மனசை என் கூட பேசுங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, என் இருதயத்துல யார் யாரோ பேசுற மாதிரிலாம் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுனதெல்லாம் மனசுக்குள்ள வருது, ஆனா நீங்க பேசுறது தச்சுரூபமா என்னால சில வேளையில சொல்ல முடியாம இருக்கிறேன். ஆண்டவரே உண்மையான கிறிஸ்தவனா, ஆண்டவரை உண்மையா நினைச்சு ஆராதிக்கிறவனா, நீர் என்னோடு இடைபட வேண்டும், நீர் என்னோடு பேச வேண்டும். இயேசுவே என்னோடு பேசுங்க ஆண்டவரே. நான் எல்லா காரியத்தை குறித்து அக்கறைப்பட்டு கொண்டிருக்கிறத காட்டிலும் கோரேஸ் தேவன் பேசினதை குறித்து அக்கறைப்பட்டவனாய் இருந்தார். இந்த ஜூலை மாதத்துல அநேக காரியங்கள் தாண்டி வர வேண்டும், அநேக காரியங்கள் உங்களுடையதாய் மாறப்போகிறது. ஆமென். ஆண்டவர் பேசுகிறவர்களாய், ஆண்டவர் என்னோடு பேசுங்க, ஆண்டவர் தூண்டுங்க. ஆண்டவரே அல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் போன வாரம் தெளிவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். ஸ்தோத்திர பலிகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஆண்டவர்கிட்ட உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கணும் சொல்லி நம்மளுக்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் கர்த்தர் சில காரியங்களை நம்மளுக்கு கொண்டு வந்து நம்மளுடையதாய் மாற்ற விரும்புகிறார். அவர் மனசு இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருக்குதுன்னா இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அதற்கு நம்மிடத்தில் சில கதவுகள் திறக்கப்படுவது தான் இன்றைக்கு கர்த்தர் சொன்னார். என்னால் தூண்டப்படக்கூடிய இருதயமாய் உங்க இருதயம் மாற்றப்படட்டும். உங்க கை வேற எங்கேயோ இல்லை, என்னால தூக்கப்படுகிற கையாய் மாற்றப்படட்டும். நான் உங்களை அபிஷேகப்படுத்தி உங்களுடைய இருதயத்தில் என்னுடைய வார்த்தைகள் இசையத்தக்கதாய் உங்க இருதயம் திறந்து கொடுக்கக்கூடிய இருதயமாய் மாறட்டும். எத்தனை பிஸியான ஸ்கெடியூல் இருந்தாலும், எத்தனை பல காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய பிள்ளையாய், கர்த்தரையே குறித்து நினைக்கக்கூடிய பிள்ளையாய் இருக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இவ்வளவு நாள் நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ஆலயத்துக்கு போகிறேன், எல்லாமே செய்கிறேன் தான், ஆனால் கொஞ்ச நாளா நீர் பேசுறதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. என் கையை நானே எனக்கு பலன், என் கைதான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லி என் சொந்த பலனே நான் நம்பி ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறேன். என் கை எங்கேயோ சிக்கப்பட்ட நிலைகள்,
இன்னைக்கு மாறி என் கை உங்களால தூக்கப்படுகட்டும். இந்த வார்த்தையினால நீர் என் இருதயத்தில் பேசுகிறத நான் செவி கொடுத்து கேட்க என் இருதயம் மாறட்டும். இன்றைக்கு நீங்க எங்களோடு பேசியிருக்கிறீங்க. கோரேஸ், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாய் எங்களை மாத்துங்க. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், அபிஷேகம் வேணும் சொல்லு கேட்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறுவேன்னு சொல்லுகிறவங்க, அபிஷேகம் வேணும் சொல்றவங்க தலைமையில கரங்களை வச்சு, ஆண்டவரே நான் அபிஷேகங்கப்பா. இந்த அபிஷேகம் இல்லாம நான் மாதங்களையும் நாட்களையும் தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி போகிறது நல்லதில்லை. உடைய அபிஷேகத்தை கொண்டு நான் செய்வேன்னா எனக்கு ஒரு ஜெயக்கொடி வீசப்படும், எனக்கு ஒரு ஜெயபலன் உண்டாயிருக்கும், ஜெயதோனி உண்டாயிருக்கும். ஆண்டவரே உடைய அபிஷேகம் எனக்குள்ளாய் வெளிப்படட்டும், உடைய அபிஷேகம் எனக்குள்ளாய் வெளிப்படட்டும். தாகமாய் கேட்கிற, உண்மையாய் கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரை முன்குறித்து அபிஷேகப்படுத்துங்க. அவங்க தனியாய் ஜெபிக்கிற வேளையில் அந்த தேவ பிரசன்னம் அவங்களோடு ஆண்டவரே அலை மோதட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த அபிஷேகம் தேவ பிள்ளைகளை உரசட்டும், தேவ பிள்ளைகளை நிரப்பட்டும். அந்த வல்லமையை கர்த்தர் ஆண்டவரே இடைபட வைங்க. தேவனுடைய நன்மைகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, உன்னிடத்திலிருந்து உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும் சொன்னீங்களே. இந்த மாதத்தில் அநேக காரியங்கள் கர்த்தரால் நினைக்கப்பட்டுக்கிறது, மாறி நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நம்புகிறோம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது, தேவனிடத்திலிருந்து எனக்கு நடக்கிறது என்று நான் உம்மோடு நான் பேசுவேன். என்னோடு பேசுங்க ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தர் நம்மளோடு பேச போகிறபடியான ஆண்டவரே, ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது தேவன்தான் 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 சொல்லுவேன். ஒவ்வொரு ஆச்சரியங்கள் நடக்கும்போது தேவனோடு நான் பேசுவேன். தாண்டி வரட்டும், உங்களுடையதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.